பினோமோ இது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்புங்க. இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாவோ இல்லை பின்ட் கமெண்ட்டில் இருக்கிற லிங்க் மூலமாவோ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஆல்வேஸ் ரிமெம்பர், ட்ரேடிங் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ். ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெமோ ட்ரேட் வந்து பண்ணி பார்த்து இதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி ரியல் ட்ரேட் நீங்கள் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து பினோமோவில் வித்ட்ரா பண்ணுறதுக்கு செவரல் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே இப்படி மாதிரி ஆப்ஸ் மூலமாக டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பினோமோவில் வந்து மாற்ற உங்களால் முடியும். ரெகுலர் இன்கம்மை தாண்டி ஒரு அடிஷ்னல் இன்கம் பண்ணுறதுக்கு பினோமோ வந்து ஒரு ஆப்ஷன். இந்த பினோமோ மூலமாக வந்து அப்படி பயன்படுற பல்லாயிரக்கணக்கான பினோமிஸ்ட்டில் நானும் ஒருத்தன் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இப்போ பினோமிஸ்டாக போகிறீங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், ட்ரேடிங் இஸ் அ வெரி ரிஸ்கி பிஸ்னஸ். ஸோ பினோமோ மூலமாக ட்ரேடிங் பண்ணுங்கள், செய்யுங்க. நண்பர்களே, இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. என்ன ஆள் இப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். தெரியாமல் காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கி குளிச்சுக்கின்னு சென்ட்டெல்லாம் போட்டுக்கின்னு அப்படியே போய் சேத்துல வண்டியெல்லாம் ஓட்டிக்கின்னு போய் குளிரெலாம் நடுங்கிட்டு அப்படியே உட்காந்தேன். இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. செம, என்ன பண்ணுறது, படத்தில் என்ன நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அதாவது கொல்கட்டா இது மாதிரி செட்டெல்லாம் போட்டிருக்குறாங்க செகண்ட் ஹாஃபில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக சுத்தமாக அமெரிக்கா மாதிரியே இருந்துச்சு. கொல்கட்டாவில் இவ்வளோ சுத்தமான இடமா அப்படின்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தோம். அந்த நம்பர் போர்டெலாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ராமெல்லாம் விட்ருக்காங்க அந்த அந்த இது ஆர்ட் டைரெக்ஷனில். ட்ராம்குள்ளே ஃபைட்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் செமையாக உண்மையாகவே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அது ஃபைட்டெல்லாம் வந்து ஒரு வில்லன் கூட உடச்சிட்டுலாம் வெளில வந்து விழுவான். அதெல்லாம் செமையாக இருந்தது. காளி செட்டு செமையாக இருந்தது. அப்புறம் விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கூட சூப்பராக இருந்தது. அப்புறம் சூரியன் காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ரெடின் கிங்ஸ்லி இருக்கார். 5 நிமிஷம் நாங்கள்லாம் ஹாப்பியாக இருந்தோம். அந்த தருணத்தை இப்போ நினைக்கவும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அவ்வளோ ஒரு பொங்குது. அப்புறம் என்ன பெருமூச்சு தான் வந்துச்சுங்க. அதாவது உட்காந்து பார்க்க என்னென்னா, சரி வந்துடும், சரிப்பா ஃபஸ்ட் ஹாஃப் தானே முடிஞ்சிருக்கு, சரிப்பா ஃபஸ்ட் ஹாஃபில் செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு வந்துடும்ப்பா, அதான் இன்டர்வல் வந்துச்சு, இன்னும் வரலையே பாயிண்ட்டு அப்படின்னு. சரி விடுப்பா, செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே இருக்கும்ப்பா, இன்னும் பாயிண்ட் வரலையே, சரிப்பா செகண்ட் ஹாஃப் தான் வந்துடும்ப்பா. ஜெகவதி பாபு வேணால் வந்தார். ஜெகவதி பாபு பார்த்தீங்கன்னா சிங்கம் மாதிரி மூஞ்சியெல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கம் இப்படி இருக்கும், அப்புறம் குட்டி சிங்கம் இப்படி இருக்கும், அந்த பெண் சிங்கம் இப்படி மூஞ்சி அதுக்கு தாடி வச்சு அப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஜெகபதி பாபு வந்து அப்படியே வந்துட்டு ஏதோ கறி மட்டன்லாம் வந்து பச்சை மட்டன் ஏதோ தின்ட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஒன்று பண்ணார். ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று பண்ணார். எங்களுக்கும் பயம் வந்த மாதிரி நாங்களும் நடித்தோம், பயங்கரமாக நடித்தோம், கைதட்டினோம். செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து சென்சேஷனலாக ஒரு டைலாக் சொன்னாங்க, நாங்கள்லாம் கைதட்டிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஒரு மாதிரி உளைச்சலுங்க. அதாவது இப்போது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டு இந்த நீங்கள் வந்து காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் பீரியட் ஃபஸ்ட்னா ஓகே, நீங்கள் மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த 1 மணிக்கு பிசிக்ஸ் பீரியட் ஆரம்பிக்கும் பாருங்க, 1:15க்கு. அந்த 40 நிமிஷம் தாண்டது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யுகமே தாண்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா முழிக்கணும், டீச்சர் நம்மளை பார்ப்பான், கண்ணை மூடிட்டோம்னா அடித்து போடுவேன், இப்போ கொஸ்டின் கேட்பான், அப்படியே சமாளித்து அது வேறு புரியாது, மண்டகாயும். அதை வந்து நீங்கள் 2.25 மணி நேரம் பண்ணிங்கன்னா என்ன, அதெல்லாம் இன்னைக்கு பண்ணோம் சமரசம் இல்லாமல் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு லெவலாக பண்ணோம். என்னத்தை சொல்கிறது, ரஜினி சார் நடிச்சிருக்காரு. பட் ரஜினி சார் நான் வந்து என்னென்னா ஒரு வெல்விஷர். நான் அவருக்கு வந்து என்னை விட என்னை மாதிரி பல லட்சம் பேர் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன் நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ரஜினி சார் வந்து போதுங்க, அவர் என்ன இதுக்கு மேலே என்னத்தை சாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்றுமே கிடையாது. நடித்தோ நீ எதுலேயுமே எந்த பாயிண்ட்டும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு பாயிண்டில் அவர் நிற்கிறார். அப்படிங்கிறப்போ அவரை பார்க்குறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. இதுதான் உண்மை. இதுக்கு எதிர்ப்பு வந்தாலும் ஓகே. நிறைய ஃபைட் சீன்ஸு இதெல்லாம் வந்து எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், ரஞ்சித் அவங்க மேலாம் வந்து பெரிய ரெஸ்பெக்ட் வருது. அவர் வந்து இந்த காலெல்லாம் காட்டினது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆப்டாக காட்டியிருந்த மாதிரி இருந்தது. இதில் ஃபைட்லாம் பண்ணும்போது சார்னால் ஒரு லெவலுக்கு மேலே பண்ண முடியல. இதுதான் உண்மை. லெட்ஸ் அக்செப்ட் தட். ஸோ அதை வந்து என்னென்னா ஒன்றா டைரக்டர்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ரஜினி சார் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட்ஸை மாற்றி பண்ணாங்கன்னா ஓகே. இல்லைன்னா ஜாலியாக உட்காந்துட்டு சாருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதே பண்ணாங்கன்னா கூட ஓகே. இதை வந்து ஒரு சாதாரண ஒரு காமனராக நான் சின்ன வயசில் முத்துலாம் வந்துட்டு காய்ச்சலில் போய் உட்காந்து பெரிய டிஷர்ட் போட்டு முத்து உட்காந்து பார்த்து அந்த குட்டி பையனாக சொல்லிக்க விரும்புகிறேன்.
இவ்வளோ தான். இதுக்கு மேலே உள்நோக்கமோ வெளிநோக்கமோ சைடு நோக்கமோ பின்னோக்கமோ எதுவுமே கிடையாது. இவ்வளோ தான். எனக்கு அது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. படமாக மொத்தமே சொதப்பலுங்க, செம சொதப்பல். இல்லைப்பா இது வந்துப்பா நார்வேயில் வந்துப்பா 200 கோடி, அதெல்லாம் ஓகே. ஒரு சாதாரண ஆடியன்ஸ் இன்றைக்கி ஃபஸ்ட்டு உட்காந்தவங்க வந்து என்ன பண்ணினு போய் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் கூப்பிட்டு போங்க. அதே மாதிரி இந்த தொடர்ந்து 3 சீரியல் பார்க்குற ஆண்டிகளுக்கெல்லாம் இது வந்து விருந்து அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு, மீனா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக ஹாப்பி பண்ணுவாங்க. ஒரு மாதிரி வந்து நக்கலான ஒரு காமெடி கிமெடி அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அதங்காட்டிக்கு வந்து பயங்கர ஹாப்பியாக நீங்கள் அந்த போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டிகள் அங்கிள்கள் அவங்களாம் ரசித்து பார்க்குறக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இது ஓடாது அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல, அது எந்த படத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்னங்க ரஜினி சார் ஏதோ சிவா சார் சொல்லியிருந்தார் என்ன படம்னா சூப்பர் ஸ்டார் படம் எடுக்கிறோன்னு. சிவா சார் எடுத்திருக்காரு, என்ன பிரச்சனை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்துட்டார். அதான் பிரச்சனை. ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விஷயமும் ஏங்க ஒரு ஸ்பாய்லர் தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரே பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கிட்டு இருந்து அண்ணன் ஒளிஞ்சிருப்பார் ரஜினி சார். ஒளிஞ்சா பரவாயில்லைங்க, ஒளிஞ்சிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 977 ரவுடி வந்து கொன்றுவா. அப்படி கொன்று பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பால் ஊற்றி மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி வில்லனுக்கு பற்ற வச்சு விட்டு என்னென்னமோ பண்ணுவோம். அப்படி பார்த்தா ஒரே அப்பார்ட்மெண்ட்டு. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி டோரை தட்டுறக்கு போகணும்னு இவர் நம்பர் மாற்றி வச்சிருவா. அப்படி இந்த நம்பர் மாற்றி வைக்கிற எம்ஜிஆர் காலங்க இதெல்லாம். எம்ஜிஆர் இதை பண்ணியிருக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அவர் 2 படத்தில் பண்ணிவிட்டு ஐயோ இது மொக்கையாக இருக்குப்பான்னு மாற்றிருப்போம். அப்படி அதை போய் திருப்பியும் வச்சுருந்தா நான் என்னென்னு கைதிட்டுறது நம்ம இப்படின்னு என்ன எப்படி கைதிட்டு வரும். உட்காந்து பார்த்தோம், அது எல்லாத்தையும் பார்த்தோம் இன்றைக்கி. பார்த்துட்டு ஓகே தலைவர் ஓகே வேறு வழி இல்லாமல் ரஜினி ஃபேன்ஸே அவங்களே கைதட்ட முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் வெளியே வந்து நான் முதல் வாழ்க்கையில் பார்க்குறேன். நான் நிறைய படம் இந்த 20 வருஷமாக ரஜினி சார் படம் என்னென்னமோ பார்த்துருக்கோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து வெளியில் வந்ததை நான் இப்போ தான் பார்க்குறேன். சரிங்க, இது வந்து கமர்ஷியலாக ஹிட் ஆகட்டுங்க, இது 1000 கோடி கலெக்ட் பண்ணிட்டோம். பட் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், நிறைய பேர்த்தோட நிறைய ரசிகர்களுடைய ஒப்பீனியனாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க. ஒன்றுமே இல்லை. பழைய மாவை அந்த அரைச்ச மாவை எடுத்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொட்டி பிரித்து நாசம் பண்ணி திருப்பி அரைச்ச மாதிரி இருக்குது. அது என்னன்னு சொல்கிறதுன்னு தெரில. அந்தளவுக்கு தான் இந்த படம் இருக்குது. ஆர்ட் ஒர்க் நல்லா இருந்துச்சு, உண்மையாக பாராட்டத்தக்க விஷயம். ரஜினி சாரோட மேக்கப்பு அந்த கெட்டப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. டைலாக்ஸு ஓகே, நிறைய அறிவுரைகள் 4 நிமிஷத்துக்கு ஒரு அறிவுரை, 6 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு இதெல்லாம் வந்து வருது. ஆனால் ரஜினி சாருக்கும் கீர்த்தி சுரேஷ்குமான கெமிஸ்ட்ரி அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் என்ன அருவாள் இல்லை அறுக்கப்புறம் அந்த பழைய சும்மா வில்லனுங்களாம் வந்தாங்க. நான் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அந்த அருவாள் லிஸ்ட்டு இந்த 20 அருவாள் லிஸ்ட்டு வில்லன் அதெல்லாம் கூட வந்தாங்க, சும்மா வில்லன்லாம் வந்திருந்தாங்க. சொல்லும் போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜியா ஆகிப்போச்சு. ஸோ வானத்தை போல வந்து ஒரு 10x ஸ்லோவில் அப்படி ஓட விட்டு ஒரு உட்காந்து பொறுமையாக அன்றைக்கி பார்க்குறேன்னா என்ன ஒரு ஃபீலிங், சேம் ஃபீலிங் அதுதான் எனக்கு வந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, அண்ணாத்த இவ்வளோதான். இதுக்கு மேலே மார்க் கீழே போட்டு உங்களை கடுப்பேற்ற நான் விரும்பலை. இவ்வளோ தான். இது எனக்கு மனசுலேருந்து சொல்லிட்டேன். இது நீ தப்புன்னு ஏதோ போட்டு திட்டுங்க, நீ எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டுமே எதோ திட்டுங்க. ஆனால் இருக்கிற உண்மையை நான் சொல்லிடுறேன். ரேட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயங்க. 19ஆம் தேதி ஜாங்கான்னு ஒரு அட்டகாசமான படம் வருது. சிவி குமார் அண்ட் ஜென் ஸ்டுடியோஸ் சதீஷ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாரு. ஒரு சின்ன டைம் லூப் படங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் தேட்டருக்கு போய் தயவுசெய்து வந்து நவம்பர் 19ஆம் தேதி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ஹார்ட் அவுட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ரேட்டிங் போடவும் பிடிக்கல. இன்னொரு விமர்சனத்தில் சந்திப்போம். தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருங்க, நல்லபடியாக இருங்க. போய் படம் பாருங்கள், தைரியமாக பாருங்கள். வணக்கம்.